சார், நான் நாளைக்கு வந்துடுறேன். எம்சிக்கு லீவ் கொடுத்துருங்க. உட்காருங்க. சார், நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஜெயம் ரவி சார் வராங்க. எஸ் சார். சார், நான் வந்துடுறேன். பாய். என்ன நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? ஜீவா வரல? வந்துன்னு இருக்காரு. வரானா இல்லையா? வரல. எங்க? ஹெட் ஆபீஸ்ல சேல்ஸ் மீட்டிங்காக. கரெக்ட் தான், அப்படியே சொல்லு. கரெக்ட் தான். அப்படியா? அப்படியாடா? ஆமா ஆமா. எங்க இருக்கு உங்க ஹெட் ஆபீஸ்? அது திருவான்மியூர்ல. அந்த திருவற்றியூர். அது என்ன ஒஞ்சி பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்க? திருவற்றியூரா திருவான்மியூரா? ரெண்டும் திருவிழா ஆரம்பிச்சு ஊர்ல முடியுங்க. அநேகமா இது திருவள்ளூரா கூட இருக்கும். மொத்தத்துல ரொம்ப தூரங்க. ஆக மொத்தத்துல நான் போக முடியாது. அப்படிதானே? ஆமா ஆமாங்க. இல்ல ஆமாவா இல்லையா? இந்த பாருங்க, தலை உங்களை கனெக்ஷன்ல இறக்கி விட சொல்லிச்சு. அதான் எங்களுக்கு தெரியும். சோ அன்னைக்கு மாதிரியே என்ன பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வராம உங்களை அனுப்பியிருக்கான். அப்படிதானே? இவ்வளவு தூரம் குழப்பினாதான் நீங்க உண்மையை சொல்லுவீங்கல்ல? நாங்க நீங்க விருதாச்சலம் ரெட்டியார் மாதிரி இப்படி மடிக்கு கேள்வி கேட்டா எப்படி? எப்படி கேள்வி கேட்டாலும் உண்மையை பேசுறது ரொம்ப ஈஸி. பொய் சொல்றவங்களுக்கு தான் கஷ்டம். ஒவ்வொரு கேள்விக்கும் புதுசா பதில யோசிக்கணும். என்ன வேணும் உங்களுக்கு? ஜீவா சந்தியாவோட வெளியே போயிருக்கான். அப்படிதானே? மேடா சொல்லிட்டா? கரெக்டுங்க, ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. தலை சந்தியாவோட தான் வெளியே போய்க்குது. ஆனா தலைகிட்ட எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. ஒரு பொய் சொல்ல கூட 2 பேரும் லாக்கிலியான்னு துப்புன்னு துப்போம். சந்தியாவோட எங்க போயிருக்கான்? கல்யாண வேலையா, புடவை எடுக்கிறது, பத்திரிக்கை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையா போயிருக்கோம். அதை என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. சொன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்க, சொல்லனாலும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி டென்ஷன் ஆவீங்க. என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. தாகூர், மணி, நீங்க 2 பேரும் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க அண்ணி. தயவு செஞ்சு நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம உண்மையை சொல்லணும். கேளுங்க. இத நானும் ஜீவா கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லக்கூடாது. நிஜமா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. உங்க தலைக்கு யார் மேல அன்பு அதிகம்? என் மேலையா இல்ல சந்தியா மேலையா? நாங்க நீ இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்வி எல்லாம் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. சொல்லட்டா? சொல்லுங்க. சந்தியாவுக்கு தலை மேல பாசம் ஜாஸ்தி, ஆனா தலைக்கு உங்க மேலதாங்க அன்பு ஜாஸ்தி. சாமி மேல சத்தியமா சொல்றேங்க, தலைக்கு நீங்கன்னா உயிருங்க. தலை எல்லார்கிட்டயும் விளையாட்டா பேசுங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்க தலையை தப்பா நினைக்காதீங்க. தலையோட இதய கதவை டொமார்னு வச்சுன்னு உள்ள போந்து நீங்க மட்டும் தானா பாத்துங்களேன். நிஜமாவா? சத்தியமாங்க, முதல்ல தலை உங்களை பார்த்ததுல அன்னைக்கே கிர்ராயி போச்சு. என்னடா, அதுக்கப்புறம் எங்களை பட்டுன பாடுக்குதே வா. ஐயோ, ஒரு முறை தலை உங்களை பத்தி கனவு கணுன்னு எங்க மேனேஜர் போய் லிப்ட் கிஸ் ஆச்சு. மேனேஜர் அப்படியே பெஜாராயிட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, தலை காலையில இவ்வளவு பெரிய பிளாஸ்க்ல டீ எடுத்துன்னு எங்க 2 பேரும் நடேசம் பாரு கூட்டுன்னு போய் உங்களை பத்தி கவிதையா எழுதி தள்ளும். அதெல்லாம் என்கிட்ட காட்டுனதே இல்லையே. அதான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. இதுக்கப்புறம் அதை காமிச்சுன்னா பிரயோஜனம். கவிதை கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். தலையோட கவிதை சுமாரா இருக்குமா? சூப்பரா இருக்குங்க. தீபாவளிக்கு முன்னாலே பேப்பர்லயே வந்தது தலையோட கவிதை. நீ சிரித்தாய், என் இதயத்தில் பட்டாசு வெடித்தது, மத்தாப்பு மழை பொழிந்தது. நீ சிரிக்கும் போதெல்லாம் என் இதயத்தில் தீபாவளி தான். எப்படி இருக்குதுங்க தலையோட கவிதை? இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க, நீங்க நடுவுல தலைய டீல்ல விட்டீங்களே, அப்போ தலை பைத்தியம் முச்ச மாதிரி ஆயிடுச்சு. தாடி வளர்த்துச்சு, ஒரு 3 முறை சிகரெட் பிடிச்சது, கோட்டரும் கொடலு கறியும் வாங்கி போகும்போது அது என்கிட்ட மாட்டிச்சு. இல்லன்னு வச்சுங்க, அன்னைக்கு உங்களை நினைச்சு கோட்டை அடிச்சுட்டு மட்டி ஆயிட்டு பாத்துங்களேன். இதுனா பெரிய விஷயம். உங்க அக்கா ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்ல இவனுக்கு மொட்டை அடிக்குது, இவனுக்கு அளவு குத்துறது, ஏகப்பட்ட வேண்டுதல். யாருக்கும் தெரியாம திருப்பதி போய் ஊந்துட்டு வந்தா பாத்தீங்க. இந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாதே. அதாங்க எங்க தலை. தயவு செய்து தலையை மட்டும் சந்தேகப்படாதீங்க. நீங்க இல்லைங்க, உங்க குடும்பத்துக்கே எதுனா ஒண்ணா முத ஆளா வந்து நிக்குது எங்க தலை தாங்க. இவங்க
உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேங்க, தலை உங்க மேல வச்ச அன்பு மாதிரி வேற யார் மேலயும் வைக்கலங்க. நீ இவ்வளவு சொல்லியுமா யோசிக்கிறீங்க? போய் டக்குன்னு கிளம்பி வாங்க போவோம். இது ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இந்தியாவுக்கு தலை மேல பாசம் ஜாஸ்தி, ஆனா தலைக்கு உங்க மேலதாங்க அன்பு ஜாஸ்தி. சாமி மேல சத்தியமா சொல்றேங்க, தலைக்கு நீங்கன்னா உயிருங்க. தலை உங்களை பத்தி கவிதையா எழுதி தள்ளும். நீ சிரித்தாய், என் இதயத்தில் பட்டாசு வெடித்தது, மத்தாப்பு மழை பொழிந்தது. நீ சிரிக்கும் போதெல்லாம் என் இதயத்தில் தீபாவளி. ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் அன்பே வா ஒரு சிறிய இடைவேளை.